இந்த நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களாம் தெரிஞ்சு போராடுறாங்களா தெரியாத போராடுறாங்களா தெரில. மாணவர்கள் நீட்டு எக்ஸாமு படித்து சென்டம் மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அதெல்லாம் தாண்டி மாணவர்கள்லாம் அதுக்கு தயாராகிட்டாங்க. அப்படி தயாராகிட்டு இருக்கும்போது நீட் எக்ஸாம் வேணாம், அதை எடுத்து போராடுறதுன்றது சரியான கருத்து இல்லை. அதேமாரி வினாத்தாள் கசிவு என்பது அது ஏற்றுக்கும். அதுக்கு வினாத்தாள் கசிவு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதுக்கு உண்டான போராட்டம் அவங்க அந்த அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிறது நியாயம். ஆனால் நீட் தேர்வு வேணான்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பாமர மக்கள் படித்து உண்மையிலே திறமையாக இருக்கவங்கள எத்தனையோ பேர் மருத்துவராகி கொண்டு இருக்காங்க இந்த நீட் தேர்வுனால். அதனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு முதல்ல ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேயரு, இவங்களாம் என்ன தகுதி, எது ஒரு தகுதியும் இல்லாமல் அந்த பதவியில் போய் உக்காந்துடுறாங்க. உக்காந்துட்டு என்ன ஆட்டெல்லாம் போடுறாங்கன்னு எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த நீட் தேர்வுன்றது கட்டாயம் வேணும். ஒரு ஆசிரியர் உருவாகிறதுக்கு எத்தனை பரீட்சை எழுதுகிறாங்க, எத்தனை தேர்வு எழுதுறாங்க, அதையும் தாண்டி இப்போ தகுதி தேர்வு அதெல்லாம் கட்டாயம் நடக்கணும்னு சொல்லி போடுறாங்க. அந்த மாதிரி நீட் தேர்வு கட்டாயம் தேவை தான். மாணவர்களெலாம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பிழைப்பு நடத்துறதுக்காக இந்த கூஜா தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதே வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நடிகைகள் அப்புறம் சொல்லப்போனால் அந்த திமுக கூட இருந்த இந்த உதிரி கட்சிகள், கூட்டணி கட்சிகள்னு சொல்லியிருந்தாங்க பாரு, அவங்க எல்லோரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே முதல்ல இந்த திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான், காங்கிரஸும் திமுகவும் இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு நீட்டு வேணாம் கோஷம் போடுறது, கத்துறது எல்லாமே அவங்க தான். சரியா? அதனால் இது நீட் தேர்வு கட்டாயம் தேவை. மாணவர்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவையில்லாத அந்த சர்ச்சைகளை தவிர்த்து கொண்டு, சர்ச்சை நடக்காமல், வினாத்தாள் கசிவு இது போன்ற குளறுபடிகள் நடக்காமல் நேர்மையாக நடக்கிறதுக்கு என்ன சேவையோ அது போராடுங்க. நீட் தேர்வு தேவையில்லைன்னு சொல்கிறது மகா முட்டாள்தனம். கண்டிப்பாக ஒரு ஏழை மாணவன், அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள் கூட அவனுடைய குழந்தைய படிக்கிறதுக்கு நீட் தேர்வு அத்தியாவசியமாக தேவைப்படுது. இந்த நீட் தேர்வுனால் உண்மையிலே திறமையாக இருக்கவங்க இப்போ மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. இதுக்கு ஏன் பொங்கி வழிகிறாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம்? அவன் பசங்க படிக்க மாட்டுறான், அவன் 50% மார்க்கை வாங்கிட்டானா, அவன் பணத்தை பல லட்சம் கோடி இப்போ வச்சுருக்கான், கோடியாக கொடுத்து சீட்டை வாங்கி படிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஆசை நிறைவேற மாட்டேங்குது. அதனால தான் இந்த நீட்டு தேர்வு வேணான்னு எல்லாம் கதறானுங்க என்பதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நன்றி.